गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2014. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2014ஆவது வருஷம் நம்ம முத ஆரம்பிக்கிறது நாராயணியத்தில் 42வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இன்றைய தினம் விஜயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஹேமந்த ருத்து, மார்கழி மாதம், தனுர்மாசம், சுக்லபக்ஷம், பஞ்சமி திதி, சதய நட்சத்திரம். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நட்சத்திர பிறந்த நாள். இன்றைக்கி இருந்திருந்தால் அவள் 92 வயசு இருக்கும். இன்றைக்கி அப்பேற்பட்ட சித்த யோகமும் அப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நாம் நாராயணியத்தில் 42வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 42வது தசகத்தில் பட்டதிரி ஷகடாசுர வதத்தை சொல்கிறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி மதுரையில் அவதாரம் பண்ணி பின்பு கோகுலத்தில் வளர்ந்துன்னு வர சிசு அவர் பால லீலையெல்லாம் வர்ணிக்கிறாள்.
இது தசமஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் இந்த சகடாசுர வதத்தை சில ஸ்லோகங்கள்னால வர்ணிச்சிருக்காள் சுகாச்சாரியாள். பரீட்சித்து அவரை ரொம்ப கேட்டுண்டான். கிருஷ்ண பரமாத்மா பால லீலைகள் பண்ணத்தனா எனக்கு எடுத்து சொல்லணும்னுட்டு. சுவாமியும் பிறக்கிறத என்ன சொல்லியிருக்கார் அம்மாட்டக்க, தேவகியை பார்த்து சொல்கிறாள் சுவாமி, யுவாம் மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சாசகிருத் சிந்தயந்தௌ கிருதஸ்நேஹௌ யாஸ்யேதே மத்கதிம் பராம். நான் சாதாரண குழந்தை இல்லை, இதை பாருங்கோ, 4 கைகளோடு பிறந்திருக்கேன் குருவாயூரப்பனாய். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் திருப்பியும் 2 கையாக எல்லா சிசுக்களும் மாதிரி இருப்பேன். ஆனால் நான் சாட்சாத் பரம்பொருளுங்கிறதாக நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். யுவாம் மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேனச்ச, என்ன பிரம்மபாவத்தோடு கூட நான் சாட்சாத் பரம்பொருளுங்கிறதாகவும் நீங்கள்லாம் நினச்சிக்கணும். அதோடு கூட புத்திரபாவேனச்ச, உங்களோட குழந்தைங்கிறதுனால லாலனம் பாலனம் என்னோட கூட சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் குழந்தையாக நினச்சி சொல்லியிருக்காள். இந்த குழந்தையாக இருந்து அவர் கொடுத்த ஆனந்தமெல்லாம் யசோதைக்கு தான். ஏன்னா தேவகி அதை அனுபவிக்கலைங்க. யசோதை நந்த கோகுலத்தில் சின்ன குழந்தையான பாலகிருஷ்ணனை அவன் பண்ணின லீலைகளெல்லாம் ரொம்பவும் ஆனந்தப்பட்டாள், அனுபவித்தாள். அதில் ஒன்று இந்த சகடாசுர வதம் ஒன்று, அதை சொல்ல போகிறாள். ஒரு சமயம் நந்தகோகுலத்தில் ஏதானும் காரணம் இருந்தாலே நம்ம ஊரில் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதானும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாள். பிறந்த அன்னிலேருந்து தொட்டில் போடுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் வலை போடுறது, கங்கணம் போடுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன், காது குத்துறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்படி நினச்ச போதெல்லாம் குழந்தைகளை கொண்டாடுறது வழக்கம். அப்படி இந்த குழந்தைகள் குப்புறப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று உண்டு. தாராகவே அந்த குழந்தை என்ன பண்ணும், தபக்குன்ட்டு குப்புறப்படுத்திக்கும். அந்த குப்புறப்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு ஔத்தானிக்கம்னு பேர். அதுதான் ஸ்ரீதர வியாக்கியானத்தில் சொல்கிறத சொன்னார். உத்தானம் சிசோஹோ அங்க பரிவர்த்தனம் இது. இந்த உத்தானம்னா குழந்தை குப்புறப்படுத்திக்கிறது இருக்கே, அதை ரொம்ப வசதியாக கொண்டாடுவாள் எல்லாரும். அதே மாதிரி குழந்தைய முதல் வெளியில் கொண்டு போகிறது வீட்டை விட்டு. குழந்தை பிறந்தோடனே எப்பொழுதும் ஆற்றுக்குள்ளேயே இருக்கும். ஒரு வயசு வந்தோடனே சில நாள் கழித்து குழந்தைய வெளியில் கொண்டு போவாள். அப்போ வெளியில் கொண்டு போகிறதுக்கும் உத்தானம்னு பேர். அதெல்லாம் ரொம்ப வசதியாக கொண்டாடுவாள். அது ஒரு சமயம் என்னாச்சு, குழந்தை குப்புறப்படுத்தின்றது. அதோடு கூட அதை வெளியில் நந்தவிரஜத்தில் எல்லாமே வெளியில் தான், எல்லாம் காட்டில் தான் அவள்லாம் இருக்காள். நல்ல கோகுலம். அவள் வெளியில் கொண்டு போய் தங்களுக்கு வேண்டிய பந்துக்கள் பிராமணால் எல்லாரையும் கூட்டின்னு போய் குழந்தைய வெளியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு உற்சவம் வச்சாள். அந்த உற்சவத்தை தசமஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு வர்ணிச்சத்தை 5-6 ஸ்லோகம் 10 ஸ்லோகத்தில் வர்ணிச்சிருக்காள். அதைத்தான் இந்த தசகம் 42வது தசகத்தில் பட்டதரி சொல்கிறாள். அதை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே शकटासुरवधवर्णनं नाम 24 दशकम्. कदापि जन्मर्क्षदिने तव प्रभो निमन्त्रितज्ञातिवधूमहीसुरा महानसस्त्वां सविधे निधाय सा महानसादौ ववृते व्रजेश्वरी. நந்தகோகுலத்தில் நந்தகோபனுடைய வீட்டில் யசோதையினுடைய கிரகத்தில் சுவாமி குழந்தையாக வளர்ந்து வராள். அப்பொழுது குழந்தை குப்புறப்படுத்தின்றது. அப்போ குப்புறப்படுத்தி கொள்ளல்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாள். அதுக்கு ஔத்தானிக்கம்னு பேர். அதை கொண்டாடினாள். அதை பாகவத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்கிறாள். கதாச்சித் ஔத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மர்க்ஷ யோகே சமவேதயோபிதாம் வாதித்ரகீத த்விஜமந்திர வாச்சகைஹி சகாரசூனோ அபிஷேச்சனம் சதி. இது பாகவதம். அதையே இந்த நாராயணியத்திலையும் பட்டதிரி சொல்கிறாள். சுவாமியினுடைய ஜென்ம நட்சத்திரமும் ஜென்மதினமும் வந்தது. ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்துருந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்திரீகள், நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட பிரியமான ஸ்திரீகள்
பிராமணாள் எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தைக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிறதா சொல்லி குழந்தைய வெளியில் கொண்டு போய் ஒரு இடத்துல நிறைய லானில் வச்சு வண்டியெல்லாம் கட்டின்னு போனாள். நிறையா வண்டியெல்லாம் கட்டின்னு போனோன்னா இந்த குழந்தைய வண்டிக்கு நடுப்புற வண்டியை அவுத்து போட்டுவிட்டு 2 வீல்ஸுக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட இடம் இருக்கே அதில் ஒரு தொட்டில் கட்டி அதில் போட்டிருந்தாள் குழந்தைய. ஏன்னா அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தாள். நான் வந்த வாழ்க்கெல்லாம் சமைச்சு பாயசம் எல்லாம் பண்ணணுமே, அதுக்காக அங்கே பக்கத்தில் எல்லாம் அடுப்பு மூட்டி பல ஸ்திரீகளோடு கூட அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தாள். அதுதான் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள், மகானசாதோ அங்கேயே ஒரு சின்ன கிச்சன் மாதிரி ஒன்று ஏற்படுத்தி சமைச்சுட்டு இருந்தாலாம். ரொம்ப பிஸியாக இருந்தாலாம் அம்மா யசோதே. கதாபி ஜன்மர்க்ஷ தினே தவ பிரபோ நிமந்திரித ஞாதிவது மகீசுரா. நிறையா பேரை கூட்டிருந்தாள், நிறையா பிராமணாளை கூட்டிருந்தாள். அதான் பாகவத்தில் சொன்னாள். நல்ல பிராமணாள்னா யாருன்னு சொன்னால் வியாக்கியானம் பண்ணாள். அவள் ஆசீர்வாதம் பண்ணால் அது பலிக்கும். ஆனால் எப்பேற்பட்டவளாக இருக்கணும்னாள். ஏ சூயா நிருத தம்பேர்ஷ்யா ஹிம்சாமான விவர்ஜிதாக நதேஷாம் சத்யசீலானாம் ஆசிஷோ விபலாக்கிருதாக. யார் ஒருவனுக்கு அசூயை, பொய் பேசுதல், தம்பம், பொறாமை, ஹிம்சிக்கிறவன், அகம்பாவம் இவைகளெல்லாம் இல்லாத ஒரு நல்ல பிராமணன் இருந்தான்னா அவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் சத்தியமாக இருக்குமாம். அப்போ ஏற்பட்ட பிராமணாலாம் அழிச்சின்னு போயிருக்காளாங்க. அங்கே பல ஸ்திரீகள், விரஜ ஸ்திரீகள், அவள்லாம் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஆனந்திக்கணுங்கிறதுக்காக அவளையும் அழிச்சின்னு போயிருக்காள். அங்கே அதனால சமையல் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த சமையல் நடந்துட்டுருக்கிறத இந்த குழந்தைய ஒரு வண்டிக்கு அடியில் போட்டிருந்தாள். அதுதான் முதல் ஸ்லோகத்தை சொன்னாள். கதாபி ஜன்மர்க்ஷ தினே தவ பிரபோ நிமந்திரித ஞாதிவது மகீசுரா மகானசஸ்துவாம் சவிதே நிதாயசா மகானசாதோ வவிருத்தே விரஜேஸ்வரி. விரஜேஸ்வரியான யசோதே அங்கே சமைச்சுட்டு இருந்தாள். ததோ பவத் திராண நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரவை விமிஸ்ரமஸ்ராவி பவத் சமீபதः பரிஸ்புடத் தாரு சட்டச்சட்டாரவஹ. அப்படி அவள் சமைச்சுட்டே இருக்கிறதே குழந்தை நன்னா தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காள். ஆனால் திடீர்னுட்டு குழந்தையோட சத்தம் கேட்டுது. அங்கே சுத்தீவரில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்காள். சின்ன குழந்தை கிருஷ்ணன் படுத்துன்னு தூங்குறது, நீங்கள்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காள். பாக்கி சின்ன பசங்கள்லாம் இருக்கான் சுத்தீவரிலும், அந்த வண்டிக்கு சுத்தீவரிலும். பெரிய சத்தம் கேட்டுது, ஏதோ பெருசாக உடஞ்சி விழுற மாதிரி. அந்த சத்தம் சட்டச்சட்டா ரவஹா, ஏதோ படபடப்படான்னு கீழே விழுற மாதிரி சப்தம் கேட்டுது. அதோடு கூட குழந்தைகளுடைய கூக்குரல் கேட்டுது. இதை கேட்டோன்னே எல்லாரும் ஓடி வந்தாலாம் அந்த இடத்துக்கு. ததோ பவத் திராண நியுக்த பாலக, அதாவது குழந்தையான கிருஷ்ணனை நீங்கள்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி சுத்தீவரிலும் சில பசங்களை வச்சிருக்காள். அவள் போட்ட சத்தம் ததோ பவத் திராண நியுக்த பாலக பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரவைஹி. அவள் நான் ஒரே பயந்து போய், இந்த வண்டி இருக்கே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. வண்டி கீழே விழுந்திருக்கு, நான் கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகலை. கிருஷ்ணன் சிரிச்சுட்டு இருக்கார் பாட்டுக்கு. சின்ன குழந்தை அந்த வண்டிக்கு அடியில் கிடக்கார். விமிஸ்ரமஸ்ராவி பவத் சமீபதः பரிஸ்புடன் தாரு சட்டச்சட்டாரவஹ. மரக்கட்டைகள்லாம் கீழே ஒடிஞ்சு விடுற சத்தம் கேட்டுது அதோட கூட. அப்பொழுது அவள்லாம் ஓடி போய் குழந்தை இருக்கிறதுக்கு ஓடினாலாம் எல்லாரும், கோபிகைகள்லாம். அவள்லாம் பெருங்கிய உடம்பு தூக்கிந்து ஓட முடியாமல் எல்லா ஸ்திரீகளும் ஓடினாலாம் குழந்தை இருக்கிற இடத்துக்கு. ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவராங்கனா விரஜாங்கனா. ததஸ்ததா கர்ணன சம்பிரமஸ்ரம பிரகம்பி வக்ஷோஜ பராவிரஜாங்கனா பவந்தமந்தர் ததுஷு சமந்ததோ வினிஷ்பதன் தாருண தாரு மத்தியகம். இந்த சப்தத்தெல்லாம் கேட்டுவிட்டு பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் போட்ட சப்தம், ஏதோ மரக்கட்டைகள்லாம் உடஞ்சி விடுற மாதிரி சப்தம். இதெல்லாம் கேட்டுவிட்டு இந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக எல்லா ஸ்திரீகளும் ஓடி வந்தாலாம்.
शिशोरहो किं किमभूदिति द्रुतं प्रधाव्यनन्दः पशुपाश्च भूसुराः भवन्तमालोक्य यशोदया धृतं समाश्वसन् அஸ்ருஜலார்திரலோச்சனாக. இவாள்லாம் இந்த ஸ்திரீகள்லாம் ஓடி போய் குழந்தைய தூக்கிறதுக்காக போனாள். யசோதையும் போனாள். யசோதை குழந்தை கிருஷ்ணனை தூக்கி இடுப்பில் வச்சிருந்தாள், தூக்கி வச்சிருந்தாள். கண்களேன்னு தாரதாரையாக ஜலத்தை கொட்டி என்ன ஆச்சோ என் குழந்தைக்குன்னுட்டு. அப்பொழுது இந்த சப்தத்தெல்லாம் கேட்டு ஸ்திரீகள் போடுற சத்தத்தையும் கேட்டுவிட்டு சுத்தீவிரலம் இருந்த நந்தகோபன் முதலாளவாள்லாம் புமான்கள் எல்லாம் வந்திருந்த பிராமணால் எல்லாரும் ஓடி வந்தாள். என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிசோஹோ கிம் கிம் அபூதிதி, குழந்தைக்கு என்ன ஆச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாலாம். சிசோரஹோ கிம் கிம் அபூதிதி துருத்தம் துருத்தம் பிரதாவிய ஓடி வந்தாளாம். வேகமாக ஓடி வந்தாள். அங்கே இருக்கப்பட்ட இடையர்கள் நந்தகோபன் பிராமணால் எல்லாரும் ஓடி வந்தாளாம். நந்தா பசுபாஸ்ய பூசுராக பவந்தமா அலோக்கிய யசோதையா திருத்தம். அப்பொழுது அவள்னா யசோதை குழந்தை கிருஷ்ணனை தூக்கி மடியில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துவிட்டு கொஞ்சம் மனசு சமாதானமானாள். சமாஸ்வசன்னு அஸ்ரு ஜலார்திரலோச்சனாக, கண்கள்லேருந்து ஜலத்தை அஸ்ருக்களை கொட்டி ஆஹா குழந்தை சௌக்கியமாக இருக்கான், பயந்து போயிட்டமே என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ட்டு எல்லாரும் பக்கத்தில் ஓடி வந்தாள். சிசோரஹோ கிம் கிமபூதிதி திருத்தம் பிரதாவ்யனந்தா பசுபாஷ்ய பூசுராः பவந்தமாலோக்கிய யசோதயா திருதம் சமாஸ்வசன் அஸ்ருஜலார்திரலோச்சனாः. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே 24 दशकम् शकटासुरवधवर्णनम्. कदापि जन्मर्क्षदिने तव प्रभो, कदापि जन्मर्क्षदिने तव प्रभो, कदापि जन्मर्क्षदिने तव प्रभो निमन्त्रित ज्ञातिवधू महीसुरा, निमन्त्रित ज्ञातिवधू महीसुरा, निमन्त्रित ज्ञातिवधू महीसुरा. महानसस्त्वां सविधे निधायसा, महानसस्त्वां सविधे निधायसा, महानसस्त्वां सविधे निधायसा. महानसादौ ववृते व्रजेश्वरी, महानसादौ ववृते व्रजेश्वरी, महानसादौ ववृते व्रजेश्वरी. ततो भवत्राणनियुक्तबालक, ततो भवत्राणनियुक्तबालक, ततो भवत्राणनियुक्तबालक. प्रभीतिसङ्क्रन्दनसङ्कुलारवैः, प्रभीतिसङ्क्रन्दनसङ्कुलारवैः, प्रभीतिसङ्क्रन्दनसङ्कुलारवैः. विमिश्रमश्रावि भवत्समीपतः, विमिश्रमश्रावि भवत्समीपतः, विमिश्रमश्रावि भवत्समीपतः. परिस्फुटद् दारुचटच्चटारवः, परिस्फुटद् दारुचटच्चटारवः, परिस्फुटद् दारुचटच्चटारवः, परिस्फुटद् दारुचटच्चटारवः. ततस्तदा कर्णन सम्भ्रमश्रम, ततस्तदा कर्णन सम्भ्रमश्रम, ततस्तदा कर्णन सम्भ्रमश्रम, ततस्तदा कर्णन सम्भ्रमश्रम. प्रकम्पिवक्षोजभरावराङ्गनाः, प्रकम्पिवक्षोजभरावराङ्गनाः, प्रकम्पिवक्षोजभरावराङ्गनाः. भवन्तमन्तर्ददृशुः समन्ततो, भवन्तमन्तर्ददृशुः समन्ततो, भवन्तमन्तर्ददृशुः समन्ततो. विनिष्पतद् दारुणदारुमध्यगम्,
வினிஷ்பதாருணதாருமத்யகம் வினிஷ்பதாருணதாருமத்யகம் சிசோரஹோ கிம் கிமபூத் இதி த்ருதம் சிசோரஹோ கிம் கிமபூதிதி த்ருதம் சிசோரஹோ கிம் கிமபூதிதி த்ருதம் பிரதாவ்யநந்தः பசுபாश्च பூசுராः பிரதாவ்யநந்தः பசுபாश्च பூசுராः பிரதாவ்யநந்தः பசுபாश्च பூசுராः பவந்தமாலோக்ய யசோதயா திருதம் பவந்தமாலோக்ய யசோதயா திருதம் பவந்தமாலோக்ய யசோதயா திருதம் சமாஸ்வசன் அஸ்ருஜலார்த்ரலோச்சனாः சமாஸ்வசன் அஸ்ருஜலார்த்ரலோச்சனாः சமாஸ்வசன் அஸ்ருஜலார்த்ரலோச்சனாः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது அடுத்த சில ஸ்லோகங்களில் இருக்கிற அர்த்தத்தை பார்ப்போம். அடுத்த 5வது ஸ்லோகத்தில் அங்கே சுத்தீவரில் இருக்கிறவாள்னா குழந்தை சௌக்கியமாக உடம்புல ஒன்றும் காயம் இல்லாமல் இருக்காங்கிறத பார்த்துட்டாள். அந்த வண்டியை பார்த்தாள், பெரிய வண்டி அது. அது சுக்குநூறாக உடஞ்சி கீழே கிடக்கு. அதனுடைய நுகத்தடி ஒரு பக்கம் கிடக்கு, ஜகடையெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கு, அச்சு ஒரு பக்கம் கிடக்கு, இப்படி உடஞ்சி போய் கிடக்குது. அதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டாள். அவா சொல்கிறாள் இங்கே பட்டதிரி, கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மய விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம் ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாः ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாः. குழந்தையே பார்த்துட்டு இருந்தாள். குழந்தைய ஆச்சரியத்தோடு பார்த்து அது உடம்புல ஒரு காயம் இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கு யசோதையினுடைய மடியில். என்னாச்சு என்னாச்சுன்னு ஆச்சரியப்பட்டாள். ஏஷ விஸ்மயா, இது பெரிய ஆச்சரியமாக இருக்கேன்னாள். கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மயா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விஷங்கடம், இப்பேற்பட்ட ஒரு பெரிய சகடம், பெரிய வண்டி இது. இந்த பெரிய வண்டி சுக்குநூறாக எடுத்த விபாட்டித்தம், சுக்குநூறாக எடுத்த. இது எப்படி ஆச்சுன்னு தெரியலையே, இதனுடைய காரணம் என்னன்னு தெரியலையே. ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாக. சுத்திவரிலும் எல்லாரும் நின்று இப்படி அப்படியும் பார்க்குறாள். இது எல்லாம் உடஞ்சி விழுந்த காரணம் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி கையை தூக்கி மூக்கில் வச்சுருந்தாளாம். ஸ்வநாசிகா தத்தகராக, கையை தூக்கி மூக்கில் வச்சுக்கிறதுனால என்ன, அப்படி அவா அது எக்ஸ்பிரஷனை ஒரு காட்டுறது, ஆச்சரியத்தை காட்டுறது. என்னவோ தெரியலையே இப்படி ஆயிடுத்தேன்னு ஆச்சரியப்பட்டு போனாலாம். அந்த வண்டி சுக்குநூறாக உடஞ்சி விழுந்ததை பார்த்துவிட்டு, கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மய விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம் ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாः ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாः. கிருஷ்ணனே, குழந்தை பாலகிருஷ்ணனையே பார்த்துட்டு இருந்தாளாம். குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः பிரரோதனே லோலபதாம்புஜாகதம் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் இதீஷதே பாலக பாலகா ஜகு. சுத்திவரிலும் சின்ன பசங்கள்லாம் இருந்தால் அவங்கள தான் பார்த்துக்க சொல்லியிருந்தாள். நீங்கள் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், கிருஷ்ணனை பார்த்துக்கோ, சின்ன குழந்தை பாலகிருஷ்ணன் இருக்கான், சுத்திவரிலும் வண்டியை சுத்திவரிலும் உட்காந்துன்னு பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காள். அப்போ அவளெல்லாம் கூப்பிட்டு கேட்டாலாம் அந்த குழந்தைகளை, என்ன ஆச்சுன்னு தெரியுமோடா, என்னத்தினால இப்படி ஆச்சு, இந்த வண்டி எல்லாம் உடஞ்சி விழுந்தது, யாரான வந்தாளா என்னன்னு கேட்டாள். குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः பிரரோதனே லோலபதாம்புஜாகதம் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் இதீஷதே பாலக பாலகா ஜகுஹு. பாலக பாலகா, சுத்திவெல்லம் குழந்தையே ரட்சிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த குழந்தைகள்லாம் சொல்லித்தாம். என்ன சொல்லித்து, நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இந்த குழந்தை அழுதுது. கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கையங்காலும் இப்படி சின்ன குஞ்சு காலையும் குஞ்சு கையும் ஆட்டிண்டு பால் அதுக்கு பசிச்சுது போல் இருக்கு, பால் வேணுங்கிறதுக்காக அழுதுருக்கும் போல் இருக்கு. பயோதரார்த்தினா, அதுக்கு பால் வேணுங்கிறதுக்காக பசிச்சு அது ஒரேடியாக கையங்காலையும் ஆட்டித்து. லோல பதாம்புஜா ஹதம், சின்ன குழந்தையான அந்த கால்
இந்த வண்டி மேலே பட்டு இந்த வண்டியை போய் உதைச்சிருது. அப்பொழுதுதான் இந்த வண்டி சுக்குநூறாக போச்சுன்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்லித்து. மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகாத்து இதீஷத்தே பாலக பாலகா ஜகு. இந்த சின்ன கொஞ்சம் குழந்தைய அது காலை அப்படி ஆட்டித்து, அந்த ஆட்டின கால் இந்த வண்டி மேலே பட்டுது. அப்போ வண்டி சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு சொல்லித்து அந்த குழந்தைகள். இது யாராலும் நம்புவாளோ? சின்ன குழந்தை பெரிய வண்டியை போய் உதைச்சிது, படார்னு சுக்குநூறாக வண்டி கீழே விழுந்ததுனாக்க யாருமே நம்பலையாம். இந்த ஸ்லோகத்தில் சொன்னால் இந்த குழந்தைகள் சொன்னதை குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः பிரரோதனே லோலபதாம்புஜாஹதம் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் இதீஷதே பாலக பாலகா ஜகுः பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வச்சः பவத் பிரபாவா விதுரைரிதீரிதம் பவத் பிரபாவா விதுரைஹி இதீரிதம் மனாகிவா அசங்கியத திருஷ்டபூதனை. யாருமே நம்பலையாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு சங்கை ஏற்பட்டதுனால், ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனால் என்னன்னா, இந்த குழந்தைகள் சொல்கிறது ஒரு கால் அந்த குழந்தைகள் இளம் பிராயம் பயந்துன்னு போய் ஏதோ வளர்றது போல் இருக்கேன்னு சொல்லி முதல்ல நினச்சின்றாள். ஆனால் இதுக்கு முன்னாடி சுவாமி பூத்தனையை கொண்டு இருக்காள். அப்போ சுவாமி ஸ்தன்யமானம் பண்ணிட்டு இருக்கிறதே பூத்தனையினுடைய உசிரை குடித்து அவளை கீழே தள்ளியிருக்காள். அதை பார்த்தவாள்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டாலாம். ஒரு காலம் இது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இதே சிசு இதை விட சின்ன பிராயத்தில் அந்த பெரிய ராட்சசியை கீழே போட்டு தள்ளி கொன்று இருக்கு. அதனால் ஒரு காலம் இது சின்ன சிசுவாக இருந்தாலும் அதனுடைய சின்ன காலால் உதச்சி இந்த சகடம் கீழே விழுந்திருந்தாலும் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாலாம். பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வச்சஹ. ஒன்றும் மரியாதை இந்த பாலக்காள் பயத்தில் ஏதோ சொல்கிறாள்னு முதல்ல நினைச்சாள். பவத் பிரபாவா விதுரைஹி இதீரிதம் பவத் பிரபாவா விதுரைஹி இதீரிதம் மனாகிவா அசங்கியத திருஷ்டபூத்தனை. பூத்தனைய சுவாமி கொன்னத்தை பார்த்தவாள்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டாலாம். ஒரு கால் இந்த சின்ன பாலகிருஷ்ணன் சகடத்தை உடைச்சிருந்தாலும் இருக்கலாம்னு சங்கப்பட்டாலாம். பிரவால தாமிரம் கிமிதம் பதம் க்ஷதம் சரோஜரம்யௌ நுகரௌ விரோஜிதௌ இதி பிரசர்பத் கருணாதரங்கிதாः त्वदङ्गमापस्पृशुः அங்கநாஜனாக. அப்பொழுது ஸ்திரீகள்லாம் சுற்றி வரலாம். ஆஹா, இந்த குழந்தை உதைச்சுதா, இந்த குழந்தையனுடைய காலை போய் தொட்டு பார்த்தாலாம். இது ரொம்ப சக்கச்சவேர்னு சின்ன குருத்து இலை மாதிரி இருக்கே இந்த காலுன்னு சொல்லி அதை தடவி பார்த்தாலாம். பார்த்தாக்க தாமரை பூ மாதிரி இருக்கே, இது காலில் ஏதான அடிபட்டு இதுக்கு காயங்கையும் ஏற்பட்டுருத்தோன்னு ரொம்பவும் பிரியத்தோடு கூட அந்த குழந்தை பாலகிருஷ்ணனுடைய கால்கள் தான் தடவி கொடுத்து உடம்பெல்லாம் தடவி கொடுத்து பார்த்தாலாம் உடம்புல ஏதான அடிபட்டிருக்கோன்னுட்டு. பிரவால தாமிரம் கிமிதம் பதம் க்ஷதம். ஆஹா, சின்ன குருத்தேலை மாதிரி சகச்சவேர்னு இருக்கே இந்த கால்கள்னு சொல்லி காலை தொட்டாள். சரோஜரம்யோ நுகரௌ விரோஜிதௌ. குழந்தைகளுடைய கைகள் தாமரப்பூ மாதிரி இருக்கே அதை தொட்டு பார்த்தாள். இது பிரசர்பத் கருணாதரங்கிதாக त्वदङ्गमापस्पृशु அங்கநாஜனாக. அவளுக்கு குழந்தையை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. இது ஒரு வியாஜம். அதனால பாலகிருஷ்ணனான குழந்தையே உடம்பு முழுக்க எல்லா ஸ்திரீகளும் தொட்டு பார்த்து என்னாச்சோன்னு பார்த்தால் குழந்தைக்கு ஒன்றும் ஆலை. அதான் இந்த பட்டதி சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். பிரவால தாமிரம் கிமிதம் பதம் க்ஷதம் சரோஜரம்யௌ நுகரௌ விரோஜிதௌ இது பிரசர்பத் கருணாதரங்கிதாக त्वदङ्गमापस्पृशु அங்கநாஜனாக. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். இந்த 4 ஸ்லோகத்தையும். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மயோ கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மயோ கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மயோ
கஸ்கோனு கௌதஸ்குத ஏஷ விஸ்மயோ விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம் விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம் விஷங்கடம் யச்சகடம் விபாட்டிதம் ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாः ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாः ந காரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாः ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாः ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாः ஸ்வநாசிகா தத்தகராத்வதீக்ஷகாः குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः குமாரகஸ்யாஸ்ய பயோதரார்த்தினः பிரரோதனே லோலபதாம்புஜாகதம் பிரரோதனே லோலபதாம்புஜாகதம் பிரரோதனே லோலபதாம்புஜாகதம் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் மயா மயா திருஷ்டமனோ விபத்யகாத் இதீஷதே பாலகபாலகா ஜகுः இதீஷதே பாலகபாலகா ஜகுः இதீஷதே பாலகபாலகா ஜகுः பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் பியா ததா கிஞ்சித் அஜானதாமிதம் குமாரகாணாம் அதிதுர்கடம் வசः குமாரகாணாம் அதிதுர்கடம் வசः குமாரகாணாம் அதிதுர்கடம் வசः பவத்பிரபாவா விதுரைः இதீரிதம் பவத்பிரபாவா விதுரைः இதீரிதம் பவத்பிரபாவா விதுரைः இதீரிதம் மனாகிவ ஆசங்க்யத திருஷ்டபூதனைः மனாகிவ ஆசங்க்யத திருஷ்டபூதனைः மனாகிவ ஆசங்க்யத திருஷ்டபூதனைः பிரவாளதாம்ரம் கிமிதம் பதம் க்ஷதம் பிரவாளதாம்ரம் கிமிதம் பதம் க்ஷதம் பிரவாளதாம்ரம் கிமிதம் பதம் க்ஷதம் பிரவாளதாம்ரம் கிமிதம் பதம் க்ஷதம் சரோஜரம்யௌ நு கரௌ விரோஜிதௌ சரோஜரம்யௌ நு கரௌ விரோஜிதௌ சரோஜரம்யௌ நு கரௌ விரோஜிதௌ இதி பிரசர்பத் கருணாதரங்கிதாः இதி பிரசர்பத் கருணாதரங்கிதாः இதி பிரசர்பத் கருணாதரங்கிதாः त्वदङ्गमापस्पृशुः अङ्गनाजनाः त्वदङ्गमापस्पृशुः अङ्गनाजनाः त्वदङ्गमापस्पृशुः अङ्गनाजनाः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது பாக்கி இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்கள், அதை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், நந்தராஜா ஓடி வந்து யசோதை கையில் இருந்த குழந்தைய எடுத்து வச்சிருந்தான். உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எறிய அவன் யசோதையிட்டேருந்து குழந்தைய பிடிங்கிட்டானா. என் குழந்தைய கொடு, என்ன ஆச்சோ தெரியலையே, பகவான் தான் குழந்தைய காப்பாற்றிருக்காள், குடுன்னு பிடிங்கினுட்டான் அம்மா கையிலேருந்து. அந்த குழந்தைய அப்படி கட்டிண்டு உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய இந்த குழந்தைய கட்டினானாமே நந்தன். அதை சொல்கிறாள் இங்கே. அயே சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா தரங்கபாதாத் பரிபாத மத்தியமே இதி ஸ்ம சங்கிருஹ்ய பிதா த்வதங்ககம் முஹுர்முஹு ஸ்லிஷ்யதி ஜாதகண்டகः ஸ்லிஷ்யதி ஜாதகண்டகः. உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய குழந்தைய யசோதையிட்டேருந்து பிடிங்கின்றான். அயே சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா தரங்கபாதாத் பரிபாத மத்தியமே. இன்னைக்கு என் குழந்தைய பகவான் தான் காப்பாற்றிருக்காள்னு சாட்சாத் பகவானான கிருஷ்ணனை சின்ன சிசுவை
குழந்தை அம்மா யசோதத்தைந்து பிடுங்கி கையில் வச்சுருந்தான். சங்கிருகிய நாள் அவள் பிடுங்கிட்டான் நான் குழந்தையே. அவள் அப்பா பிதா நந்தராஜா. அயே சுதம் தேஹி ஜெகத்பதே கிருபா தரங்க பாத்தாத் பரிபாத மத்தியமே. இன்னைக்கு என் குழந்தைய பகவான் ரட்சிச்சிருக்காள். இந்த ஜென்ம தினத்தில் இந்த குழந்தைக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றிருக்காள்னு இந்த குழந்தைய பிடுங்கி உடம்போட கட்டிண்டு உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய சொன்னானாம். இது ஸ்ம சங்கிருஹ்ய பிதா துவதங்கக்கம் முகுர்முகு ஸ்லிஷ்யதி ஜாத கண்டகா. முகுர்முகு அடிக்கடி அந்த குழந்தைய கட்டிண்டு சொல்லிண்டு ஆனந்தப்பட்டானாம் நந்தன். அதை இந்த ஸ்லோகத்தில் சொன்னால் 9வது ஸ்லோகத்தில் அனோநிலீன கிலஹந்துமாகதா சுராரிரேவம் பவதா விஹிம்சிதா ரஜோபினோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே துவைலீனவான் த்ருவம். அழகா பட்டத்திரி அவருக்கு வார்த்தைகளை நல்லா ஜோடித்து சொல்ல முடியும். அதனால இந்த 10வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். இது எப்படி ஆச்சுங்கிற சீக்கிரட்டை படிக்கிறவாள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னு சொன்னாள். எப்படி மாயமாக அந்த வண்டி உடஞ்சி விழுந்ததுன்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த வண்டி ரூபத்தில் ஒரு அசுரன் குழந்தையை கொல்லணுங்கிறதுக்காக வந்திருந்தான். அனோநிலீனஹா அவன் வண்டி ரூபமாக மறைச்சுன்னு. ஏன்னா அசுராள்னா மாயாவிகள் எந்த மாதிரி வேணால் வரலாம். அப்படி வண்டி ரூபத்தில் வந்திருந்தானாம் குழந்தைய ஹிம்சிக்கிறதுக்காக. அனோநிலீனா கில ஹந்துமாகதா குழந்தையை கொல்வதற்காக வந்த அவன் அசுரன் சுராரிரேவம் பவதா விஹிம்சிதா. அந்த குழந்தை சாக்ஷாத் பகவானான கிருஷ்ணன். இதை புரிஞ்சுண்டு இந்த அசுரனை கொல்லணுங்கிறதுக்காக சகட்டத்தை உதைச்சிருக்காள். அது தவிடு பொடி ஒரு பொடி கூட இல்லாமல் விழுந்துடுத்து. ரஜோபினோ அப்படி விழுந்த போது அந்த அசுரனுடைய பொடி கூட இல்லைங்கிறாள். ரஜஸ்னா பொடி. அந்த அசுரன் எங்கேன்னு பார்த்தா அசுரனை காணும். அவன் மேலே இருந்த அவனுடைய உடம்புல இருந்தப்பட்ட ஒரு பவுடர் கூட கிடையாதுன்னு சொன்னாள். அப்புறம் ரஜஹான்னு போட்டிருக்காள். என்ன அர்த்தம்னா ரஜஸ்னாக்க பொடின்னு அர்த்தம். ஆனால் ரஜோ குணத்துக்கும் கெட்ட குணமான ரஜோகுணத்துக்கும் அதே தான் அர்த்தம். சுவாமி கால் பாட்டுதுன்னா அந்த ரஜோகுணம் சத்துவகுணமாக மாறிடுங்கிறத சொல்கிறாள். அப்படி ரஜோபினோ திருஷ்டம் அமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே துவைலீனவான் த்ருவம். அந்த அசுரனை நீ கொன்னுபிட்டு அந்த அசுரனை உன் உடம்புலையே இழுத்துனுட்டே. சுத்த சத்துவமூர்த்தியான நீ அந்த ரஜோகுணம் பொருந்திய அசுரனை கொன்னுபிட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து அவனை உடம்புல அப்படியே எடுத்துனுட்டே நீ அப்படின்னு தான் தெரியுது. அதனால தான் அவனுடைய இடமே இல்லாமல் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலேங்கிறாள். அனோநிலீனஹ கிலஹந்துமாகதா சுராரிரேவம் பவதா விஹிம்சிதா ரஜோபினோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே துவைலீனவான் த்ருவம். அந்த அசுரனுடைய ஷோடே தெரியல, அவன் இருந்த புழுதி கூட தெரியலேனாள். அவனுடைய ரஜஸ் எல்லாம் சத்வா மாறி உன்னோட கூட சேர்ந்து கொடுத்து. அதனால தான் நாள் இந்த 10வது ஸ்லோகம் அழகாக சொல்கிறாள். அப்படி பகவான் அப்படி எல்லாரையும் அனுகிரகம் பண்ணியிருக்காள். துஷ்டாலையும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்காள் சுவாமி. அனோநிலீனஹ கிலஹந்துமாகதா சுராரிரேவம் பவதா விஹிம்சிதா ரஜோபினோ திருஷ்டமமுஷ்ய தத்கதம் சசுத்த சத்வே துவைலீனவான் த்ருவம். அடுத்த 11வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏ குருவாயூரப்பா, நீ என்னை ரட்சிக்கணும். என் மேலே இருக்கப்பட்ட துக்கங்கள் கிளேசங்கள் இதெல்லாம் நீ ஜஹீனா கொண்டு பண்ணும். அதாவது என்ன அர்த்தம்? எனக்கு நல்ல ஹெல்த் தரணும்னு அர்த்தம். நீ தான் எல்லாத்தையும் கஷ்டங்களை மேலே இருக்கப்பட்ட கஷ்டங்கள் தேகத்தில் படுற சிரமங்கள் எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணணுங்கிறாள். இந்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரபூஜிதைஹி தத்ர ததோத்விஜாதிபிஹி விசேஷதோ லம்பித மங்களாசிஷः பிரஜம் நிஜைத் பால்யரசைத் விமோகயன் மருத்புராதீசருஜாம் ஜஹீஹிமே. ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணா, இப்படி நீ பாலகிருஷ்ணனாக பல லீலைகள் பண்ணி அந்த கோகுலத்தில் இருந்த விரஜஸ்திரீகள் அங்கே இருந்த இடையர்கள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துருக்கே. நீ உன்னுடைய பால லீலைகளை பண்ணி அப்பேற்பட்டவன் நீ.
அன்றைய தினம் உனக்கு அங்கே வந்திருந்த பிராமணோத்தமாள்லாம் ரொம்பவும் மங்களாசிஷா, ரொம்ப மங்களகரமான ஆசீர்வாதங்கள் பண்ணி உனக்கு விசேஷமாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்காளே அன்னைக்கு. பிரபூஜிதை தத்ர தத்தோ த்விஜாதிபிஹி, அந்த பிராமணாளுக்குன்னா நந்தராஜன் கௌரவிச்சு யதேஷ்டமாக தட்சிணையெல்லாம் கொடுத்து அவளுடைய அனுகிரகத்தை வேண்டினான். அவளும் சக்தியான பிராமணாள், ஒரு விதமான பொறாமை, அசூயை, தம்பம் இத்தியாதி கெட்ட குணங்கள் இல்லாதவாள். அதனால் அவள் சொன்ன வார்த்தைகள் பலிக்குங்கிறாள் சுகாச்சாரியாள் பாகவதத்தில். அதனால் அவள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம், குழந்தை க்ஷேமமாக இருக்கணும், நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாள். பிரபூஜிதை தத்ர தத்தோ த்விஜாதிபிஹி விசேஷதோ லம்பித மங்களாசிஷः பிரஜம் நிஜை பால்யரசைத் விமோகயன் மருத்புராதீஷ ருஜாம் ஜஹீஹிமே. இப்பேற்பட்ட இந்த வசத்தியான இந்த தசகம் அவள்லாம் பிராமணாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாள்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்திலேருந்து மங்களமான ஆசீர்வாதங்கள் பண்ணாளுங்கிறதுனால இந்த புத்தாண்டு 2014 பகவானுடைய கட்டாட்சம் நம்ம மேலே ஏற்பட்டு எந்த பிராமணோத்தமாள்லாம் குழந்தையான பாலகிருஷ்ணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலோ அதே பிராமணாள் நம்மளையும் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதாக பிரார்த்திச்சுட்டு இந்த 11வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். பிரபூஜிதை தத்ர தத்தோ த்விஜாதிபிஹி விசேஷதோ லம்பித மங்களாசிஷः விரஜம் நிஜைத் பால்யரசைத் விமோகயன் மருத்புராதீஷ ருஜாம் ஜஹீஹிமே. பெருவசதியான 11வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அயே சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா, அயே சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா, அயே சுதம் தேஹி ஜகத்பதே கிருபா தரங்கபாதாத் பரிபாதமத்யமே, தரங்கபாதாத் பரிபாதமத்யமே, தரங்கபாதாத் பரிபாதமத்யமே. இதி ஸ்ம சங்கிருஹ்ய பிதா த்வதங்ககம், இதி ஸ்ம சங்கிருஹ்ய பிதா த்வதங்ககம், இதி ஸ்ம சங்கிருஹ்ய பிதா த்வதங்ககம். முहुर्मुहुः श्लिष्यति जातकण्टकः, मुहुर्मुहुः श्लिष्यति जातकण्टकः, मुहुर्मुहुः श्लिष्यति जातकण्टकः. अनो निलीनः किल हन्तुमागतः, अनो निलीनः किल हन्तुमागतः, अनो निलीनः किल हन्तुमागतः. सुरारिरेवं भवता विहिंसितः, सुरारिरेवं भवता विहिंसितः, सुरारिरेवं भवता विहिंसितः. रजोऽपि नो दृष्टम् अमुष्य तत्कथं, रजोऽपि नो दृष्टम् अमुष्य तत्कथं, रजोऽपि नो दृष्टम् अमुष्य तत्कथं. सशुद्धसत्त्वे त्वयि लीनवान् ध्रुवम्, सशुद्धसत्त्वे त्वयि लीनवान् ध्रुवम्, सशुद्धसत्त्वे त्वयि लीनवान् ध्रुवम्. प्रपूजितैः तत्र ततो द्विजातिभिः, प्रपूजितैः तत्र ततो द्विजातिभिः, प्रपूजितैः तत्र ततो द्विजातिभिः. विशेषतो लम्बितमङ्गलाशिषः, विशेषतो लम्बितमङ्गलाशिषः, विशेषतो लम्बितमङ्गलाशिषः. व्रजं निजैः बाल्यरसैर्विमोहयन्, व्रजं निजैः बाल्यरसैर्विमोहयन्, व्रजं निजैः बाल्यरसैर्विमोहयन्. मरुत्पुराधीश रुजां जहीहि मे, मरुत्पुराधीश रुजां जहीहि मे, मरुत्पुराधीश रुजां जहीहि मे. ओमिति श्रीमन्नारायणीये शकटासुरवधवर्णनं नाम 24 दशकं समाप्तं. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிப்பேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ श्रीमन्नारायणीये 24 दशकं शकटासुरवधवर्णनं. कदापि जन्मर्क्षदिने तव प्रभो
நிமந்திரித ஞாதிவதூ மஹீசுரா மகானசஸ்த்வாம் சவிதே நிதாயசா மகானசாதௌ வவ்ருதே व्रजेश्वरी ततो भवत्राण नियुक्त बालक प्रभीति संक्रंदन संकुलार्रवैः विमिश्रमश्रावि भवत्समीपतः परिस्फुटद्दारुचटच्चटार्रवः ततस्तदा कर्णन संभ्रमश्रम प्रकम्पि वक्षोजभराव्रजाङ्गनाः भवन्तमन्तर् ददृशुः समन्ततो विनिष्पतद्दारुणदारुमध्यगम् शिशोरहो किमभूदिति द्रुतम् प्रधाव्यनन्दः पशुपाश्च भूसुराः भवन्तमालोक्य यशोदया धृतम् समाश्वसन् अश्रुजलार्द्रलोचनाः समाश्वसन् अश्रुजलार्द्रलोचनाः समाश्वसन् अश्रुजलार्द्रलोचनाः कस्कोनु कौतस्कुत एष विस्मयो विशङ्कटं यच्छकटं विपाटितं न कारणं किञ्चिदिहेति ते स्थिताः स्वनासिका दत्तकरास्त्वदीक्षकाः कुमारकस्यास्य पयोधरार्थिनः प्ररोदने लोलपदाम्बुजाहतं मया दृष्टमना विपद्यगात् इतीशते पालकबालका जगुः भिया तदा किञ्चिदजानतामिदम् कुमारकाणामपि दुर्घटं वचः भवत्प्रभावा विदुरैः इतीरितम् मनागिव आशङ्क्यत दृष्टपूतनैः प्रवाळताम्रं किमिदं पदं क्षतं सरोजरं यौनुकरौ विरोजितौ इति प्रसर्पत् करुणातरङ्गिताः त्वदङ्गमापस्पृशुः अङ्गनाजनाः अये सुतं देहि जगत्पते कृपा तरङ्गपातात् परिपातमद्य मे इति स्म संगृह्य पिता त्वदङ्गकम् मुहुर्मुहुः श्लिष्यति जातकण्टकः अनोनिलीनः किल हन्तुमागतः सुरारिरेवं भवता विहिंसितः रजोऽपि नो दृष्टम् अमुष्य तत्कथम् सशुद्धसत्त्वे त्वयिलीनवान् ध्रुवम् प्रपूजितैः तत्र ततो द्विजातिभिः विशेषतो लम्बितमङ्गलाशिषः व्रजं निजैः बाल्यरसैर्विमोहयन् मरुत्पुराधीशरुचां जहीहि मे श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये शकटासुरवधवर्णनं नाम 24 दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्.
चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ओं नमो नारायणाय ओं नमो भगवते वासुदेवाय श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।